பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு உங்களோடு தினமும் பேசும்போது, அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லும்போது அது எனக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இல்லை, வசனத்தை சொல்ல சொல்ல கேட்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, சொல்லுகிற எனக்கும் அது ஆசீர்வாதம். ஆனால் தான் இந்த வார்த்தைகளை பேசுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்ல, நான் அந்த வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை காத்துக்கொள்ளுவார், தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுவார். நான் சொன்ன இந்த நம்ம வாழ்கிற உலகம் தீமை நிறைந்த உலகம். அது கடைசி காலம், கடைசி கால தீமைகள் உலகம் எங்கும் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிற காலம். இதே நாள்ல உலகத்தில் எங்கோ ஒரு பகுதியில் பூமி அதிர்ச்சி உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல வெள்ளத்தினாலே பாதிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கொள்ளை நோயினாலே மரணங்கள், ஏதோ ஒரு இடத்துல பஞ்சத்தினாலே பாதிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கலவரங்கள், ரத்தம் சிந்துதல், விபத்து, மரணங்கள். இப்படி உலகம் எங்கும் ஒவ்வொரு நிமிஷமும் தீமையான காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தீமை செய்யற மனிதர்கள் வேற இருக்கிறாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? வேலை செய்யற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் நம்மளை பகைப்பாங்க, பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறாமையினால காரணமே இல்லாம பகைப்பாங்க, நமக்கு தீமை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க, செய்யறதுக்கு விட மாட்டாங்க. அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊழியத்துக்கு ஒரு பெட்டிஷன் போடுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டாக தானே இருக்கும், ஒன்றும் இல்லையா? பிறகு என்ன சார்னு கேட்டால், ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா நயா பைசாவுக்கு பிரயோஜனமே இருக்காது. அவனால் ஒருத்தருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அவன் வேலையே பெட்டிஷன் போடுறது, தூண்டி விடுறது தான், பொய்யானது சொல்லுவது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும், நமக்கு தீங்கு செய்யணும். அது ஒன்று தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு நன்மையெல்லாம் செய்ய தெரியாது. என்ன, பிசாசுக்கு நன்மை செய்ய தெரியாது. அவன் எப்பவுமே தீமை செய்கிறவன். இந்த பிசாசு மனிதர்களை தூண்டுவான். உங்கள் மேலதிகாரி, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் செய்கிறவங்க, உங்க கடைத்தரவில் உள்ளவங்க, பக்கத்து வீடு, எதிர் வீடு, நல்லா பேசுவாங்க. நேரில், சார் எப்படி சார் இருக்கீங்கப்பாங்க. பின்னால் பார்த்தா குழி தோண்டிக்கிட்டு இருப்பான். நமக்கு எப்படியாவது ஒரு பாபத்தை உண்டாக்கணும்னு சொல்லி. பொல்லாத உலகம் இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தேவன் உண்மை உள்ளவர், உங்களை பாதுகாக்க உண்மை உள்ளவர். நான் கடந்து வந்த அந்த பாதையை பார்க்கிறேன். ஊழியத்துக்குன்னு நான் ஒப்பு கொடுத்து, நான் அந்த ஊழியத்துக்காக என்னை அர்ப்பணித்து வந்து 49 வருஷம் ஆயிற்று. இயேசுடிக்கிற ஊழிய ஆரம்பிச்சு 45 வருஷம் கடந்து விட்டாரு. எத்தனை பாடு, சம்பந்தமில்லாதவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பினது, செய்தது, பேசினது, ஒவ்வொன்றுக்கு முட்டுக்கட்டை போட்டது. நான் திரும்பி பார்த்தா எவ்வளோ காரியம். ஆனால் ஒன்றில் ஆண்டவர் கைவிடலை, வெட்கப்பட விடலை. அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஏன்னா அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை கடைசி வரை காத்து கொள்ளுவேன். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். 74ஆம் வருஷம் ஊழியத்துக்கு அழைத்த போது நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், குறைவுள்ளவன், என்னாலெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, அடிக்கடி சோர்ந்து போயிடுவேன், எப்படி நிற்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு இருப்பேன், பாதுகாப்பேன், நடத்துவேன் வாக்கு கொடுத்தார். நான் என்ன நம்பி ஊழியத்துக்கு வரல, அவரை நம்பி, அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி இன்றைக்கு வரைக்கும் அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லு, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் வாக்கு கொடுத்துட்டா அந்த உண்மை தவற மாட்டார். அவர் உண்மை உள்ள தேவனாக இருந்து இதுவரைக்கும் நடத்தினார். ஆண்டவர் சொன்னார், கடைசி வரை நான் அவனை காத்து நடத்துவேன். அதே மாதிரி நான் அவரை நம்பிதான் இந்த ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கடைசி வரை என்னை காத்து கொள்வார். அவர் உண்மை உள்ள தேவன். எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், பேசினாலும், சொன்னாலும், செய்தாலும் தேவன் உண்மை உள்ளவர். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை காத்து கொள்வதில் உண்மை உள்ளவர்.
அதே ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆண்டவர். உங்களை ரட்சித்தார்ல, உங்களை தெரிந்து கொண்டார்ல, அதே இயேசுதான். ஒரு ஆளுக்கு மட்டும் உண்மையா இருப்பேன், மற்றவங்களுக்கு அப்படி இல்லை, அப்படி கிடையாது. உங்களை காத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ள தேவன். இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை, போராட்ட, சோதனைன்னு இருக்கும், இதெல்லாம் ஓடி போயிடும். இது பிசாசு இதை வச்சு நம்மளை பயமுறுத்தி பார்ப்பான். ஆனா கர்த்தர் சூழ்நிலையை மாற்றிடுவார், உங்களை பாதுகாப்பார். வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தரோ உண்மை உள்ளவர். முந்தின வசனத்தில் அந்த தெய்வ மனிதர் சொல்லுகிறார், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் நம்மளை சுற்றில இருப்பாங்க, உங்களை சுற்றில இருப்பாங்க. ஆனா தேவன் உண்மையுள்ளவராயிருந்து பாதுகாத்து நடத்துவார். அவருடைய உண்மைத்துவத்தை விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் என்னை காத்துக்கொள்ள உண்மையுள்ளவர், நீர் என்னை நடத்த உண்மையுள்ளவர், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய தைரியம் வந்துடும், சூழ்நிலையும் மாறிடும். இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே நீர் எப்பொழுது இதுவரைக்கும் எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்தீர், இனிமேலும் நீர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருப்பீர், கடைசி வரைக்கும் நீர் என்னை காத்துக்கொள்ள நடத்த பாதுகாக்க உண்மை உள்ள தேவனாக என்னோடு இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.